ஓகே ஷாலோம், உங்களை மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நேற்று தினத்தில் நடந்ததான ப்ரீச்சிங் காம்படிஷனுடைய ரிசல்ட்டை இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை அதை உங்கள் மத்தியில் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அந்த ப்ரீச்சிங் காம்படிஷனில் யார் டாப் 5க்கு வந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எதிர்பாருங்கன்றத மாதிரி நிறைய திருப்பங்கள் இந்த ப்ரீச்சிங் காம்படிஷன் நடந்திருக்கு. அது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே வேளையில் இந்த 5 சிறுவர்கள் மனப்பாடம் சொன்னாங்களே, அதில் யார் டாப் 3, யார் அடுத்த லெவலுக்கு போகிறான்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம இந்த மனப்பாட பார்த்துருவோம். யாரெல்லாம் மனப்பாட சொன்னீங்களோ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுங்க. மனப்பாட சொன்ன பிள்ளைகள் எல்லாம் மேலே வாங்க, எல்லாருமே மேலே வாங்க. உங்களில் டாப் 3 நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். டாப் 3 நேற்று தினத்தில் இவங்க எல்லாம் ஆளுக்கு 5 மனப்பாட சொல்லணும். அந்த 5 மனப்பாட யார் சிறப்பாக சொல்கிறாங்களோ அவங்க டாப் 3 செலக்ட் பண்ணப்படுவாங்க. அந்த டாப் 3ல் உள்ளவங்க வந்து 10 மனப்பாட சொல்லணும். ரவுண்ட் 2ல் செகண்ட் ரவுண்டில் 10 மனப்பாட சொல்லணும். அதில் யார் சிறப்பாக சொல்கிறாங்களோ அவங்க வந்து கிறிஸ்மஸோட ஈவெண்ட்டில் எல்லாத்துக்கும் முன்னுக்கும் அவங்க தனியாக ஒரு மனப்பாட சொல்லணும். ஸோ அது அவங்களுடைய திறமைகள், தாளந்துகள், அந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற தாளந்துகளை நம்ம வெளிப்படுத்த செய்கிறோம். டாப் 3 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் டாப் 3 யாருன்னு நான் சொல்கிறேன். ரிசல்ட்டு என் கையில் இருக்குது, 2 ரிசல்ட் இருக்குது பாருங்க. ஓகே, மூணாவது இடத்துல வந்து 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து டேலி ஆயிடுச்சு. அதனால 3வது இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. யார் அந்த 3வது இடத்துல 2 பேர்னா ஜானதன் அண்ட் தினகரன். ஓகே, 3வது இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க டாப் 3 இல்லை, புரியுதா? பாயிண்ட்ஸ் டேலி ஆயிடுச்சு. ஆனால் 3வது இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க டாப் 3 இல்லை. இவங்களுக்கு மேலே டாப் 3 இருக்கிறாங்க. ஓகே, அவங்க 2 பேர் வந்து ஆளுக்கு 10 பாயிண்ட் எடுத்துருக்கிறாங்க. ஆளுக்கு 10 பாயிண்ட். கரங்களை தட்டுவோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. இது முயற்சி, இது ஒரு நல்ல ஆரம்பம். இது வந்து தோல்வி கிடையாது, இது முயற்சி. இதுதான் அவங்களுடைய அடுத்தடுத்து படிக்கான முதல் படி. ஓகேவா? நம்ம நேற்று சொன்னது போல யாருமே இங்கே தோல்வியாளர் கிடையாது, எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒழுங்கு கீழே இறங்கி போயிடலாம். ஜோனதன் போங்க. வாழ்த்துக்கள். இப்போ இவங்களில் டாப் 3 இங்கே இருக்கிறாங்க. இதில் யார் 1, 2, 3ன்னு பார்ப்போம். செகண்ட் பிளேஸ் 1வது இடத்த சொல்லுவா, 2வது இடத்த சொல்லுவா. 2வது இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. 1வது இடத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக டாப் 3. நம்பர் 1 1வது இடத்துல 25 பாயிண்ட் எடுத்து கிருபா சுவாதி 1வது இடத்துல இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட 5 மனப்பாட வசனத்தையும் வசன குறிப்போட கரெக்டாக சொன்னதுனால அவங்களுக்கு வந்து 25 பாயிண்ட். ஒரு மனப்பாட வசனத்துக்கு 5 பாயிண்ட். ஸோ இவங்க தான் 1வது இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல கிறிஸ்டல் அண்ட் கேத்ரின், அவங்க ஆளுக்கு 20 பாயிண்ட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் டாப் 3. இந்த டாப் 3 உங்களோட அடுத்தது என்னென்னா 10 மனப்பாட வசனம் செகண்ட் ரவுண்டில் சொல்லணும். நீங்கள் சொல்லும் பொழுது நேற்று செய்த ஒரு சில காரியங்கள் என்னென்னா, அந்த வசன குறிப்பு சரியாக கொடுக்கல. உங்களோட பாயிண்ட்ஸ் குறைஞ்சது காரணம் நீங்கள் வசன குறிப்பு சரியாக கொடுக்கல. அப்புறம் அங்கங்கே ஒரு எழுத்துக்கள் நீங்கள் மிஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறைஞ்சி. இல்லைனா மற்றபடி நல்லா தான் செஞ்சாங்க, சிறப்பாக செஞ்சாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் டாப் 3. அடுத்த ரவுண்டில் இவங்க 10 மனப்பாடம் சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நல்ல முயற்சி எடுங்க, எஃபர்ட்டு ஃபுல்லாக போடுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். தேவன் உங்களுக்கு இன்னும் கிருபையை கூட்டி கொடுப்பாராங்க. ஓகே, காரங்களை தட்டி நம்ம உங்களை கீழே இறக்கிடுவோம். தேங்க்யூ. ஓகே, இப்போ தான் அடுத்தது வருது. மெயின் பிக்சருக்கு வரோம். இதை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 10 பேரும் நீங்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 10 ப்ரீச்சர்ஸும் நீங்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னா 1லேருந்து நில்லுங்க. 1லேருந்து 10 வரைக்கும் மேலே வந்துருங்க. 1லேருந்து 10 வரைக்கும். 1லேருந்து 10 வரைக்கும் நில்லுங்க. 1, 10 அப்படி நில்லுங்க. அப்புறம் கேமராவில் ஃபிட்டாக பார்த்துங்க 10 பேரும். ஓகே, 1 யார்? 1வது யார்? போதகர். 2வது ஜெனிகா. 3வது வந்து எலினா. 4வதாக பேசினது மோசஸ். 5வதாக பேசினது பிரசன்னா. ஓகே, 1லேருந்து 10 வரைக்கும் நிற்கிறாங்க. டத்தின். ஓகே, தம்பியை இறக்கி விட்டுருங்க.
ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கேளுங்க. நீங்கள் கண் கட்டியிருக்கிறவர்கள் கேளுங்க என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி. இதிலேருந்து இந்த 10 பேர்லேருந்து பாயிண்ட்ஸ் குறவாக இருக்கிற 4 பேரை நம்ம வெளியாக்க போகிறோம். டாப் 6 கொண்டு வந்துட்டு டாப் 6லேருந்து டாப் 5 கொண்டு போவோம். ஓகேவா? இது வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து வெற்றி தோல்விலாம் இல்லை. இங்கே இருக்கிற 10 பேருமே வெற்றியாளர்கள் தான். பாயிண்ட்ஸ் பிரகாரம் தான் கொஞ்சம் குறவாக இருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் நேற்று தினத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மிக 100 மடங்கு சிறப்பாக இந்த 10 பேர் செஞ்சாங்க. அதுக்காக நம்ம ஒரு கரங்களை தட்டுவோம். எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். இதில் 10 பேர் வெற்றியாளர்கள். ஆனால் போட்டின்னு வரும்பொழுது அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறதுனால அந்த போட்டி நிமித்தம் நம்ம ஒரு சிலராக மட்டும்தான் விளையாக்க போகிறோம். இப்போ இந்த டாப் 10லேருந்து டாப் 6க்கு முதல் கொண்டு வருவோம். டாப் 6லேருந்து டாப் 5. ஓகே, நான் ரேண்டமாக விளையாக்குறேன். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா அங்கே மேலே நிற்கிற நீங்கள், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் இங்கே பாயிண்ட்ஸ் சொல்ல மாட்டேன். இந்த டாப் 6ல் இருக்கிறவங்க மட்டும் தான் நான் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை வந்து கேட்கலாம், ஏன் இந்த பாயிண்ட்ஸ் இப்படி கிடச்சிச்சின்னு சொல்லி. நீங்கள் பாஸ்டரையும் அம்மாவையும் பார்த்தீங்கன்னா எதனால அந்த பாயிண்ட்ஸ் குறைக்கப்பட்டது அப்படி சொல்லி அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் ரேண்டமாக விளையாக்குறேன். ரேண்டமாக பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க, யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க, யாரும் வாயை திறக்காதீங்க. நான் கூட்டிகிட்டு போகிறவங்களும் வாயை திறக்கக்கூடாது. இவங்களுக்காக நம்ம ஒரு கரத்தை தட்டுவோம். இவங்க செஞ்ச காரியம் ரொம்ப ரொம்ப மிகவும் அருமையாக பெஸ்ட்டான ஒரு காரியத்தை நேற்று தினத்தில் நம்ம மத்தியில் செஞ்சாங்க. ஓகேவா? அடுத்தது நான் ரெண்டமாக விளையாக்கிறேன். யாரும் பேச வேண்டாம். பாயிண்ட்ஸ் நான் கொடுப்பேன், எடுத்துக்கலாம். ஓகே, கரங்களை தட்டுவோம் உங்களுக்காக. முதல் தடவை பேசுகிற மாதிரி இல்லை, அவ்வளோ சிறப்பாக செஞ்சாங்க. நீங்கள் நேற்று லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிறப்பாக. எங்கே என்ன செஞ்சாலும் சொல்ல மாட்டேங்க. சரி, அடுத்தது கரங்களை தட்டுவோம். நீங்கள் கழட்டுங்க. நான் பாயிண்ட்ஸ்லாம் அப்புறம் கொடுக்குறேன், இவங்களோட பாயிண்ட்ஸ்லாம். அடுத்தது கரங்களை தட்டுவோம், கழட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டாப் 6லேருந்தே நம்ம டாப் 5 எடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் விளையாட்டாங்க, யாரும் விளையாட்டாங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்க கண்ணை நம்ம கழட்டி விட்டுடலாமா? கழட்டிடுவோம். ஓகே, நீங்கள் கண்களை திறந்து பார்க்கலாம். இறுக்கி விட்டாரு கண்ணை. கொஞ்சம் உள்ளுக்கு வந்துருங்க. எல்லாம் உள்ளுக்குவாங்க. இறுக்கி விட்டாரு கண்ணை பிடிச்சி. கொஞ்சம் கொண்டு வந்துருங்க, நடுவில் வந்துருங்க. ஓகே, கொஞ்சம் கொண்டு வந்துருங்க. ஓகே, இவங்கலேருந்து இவங்க டாப் 6ல் இருக்காங்க. இவங்கலேருந்து டாப் 5 எடுக்க போகிறோம். இதிலேருந்து ஒருத்தரை நம்ம வெளியாக்க போகிறோம். ஓகே, இதை வந்து நான் ஆர்டராக சொல்கிறேன். உங்கள் பாயிண்ட்ஸும் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, 3வது இடத்தில் டாப் 3 நம்ம எடுக்கிறோம். இதுலேருந்து நான் ஒரு 3 பேர் வெளியாக்குவேன். எத்தனை? 2, 4, 6. ஓகே, 3 பேர் வெளியாக்கிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். நான் 3வது இடத்துல வந்து 2 பேர் சேம் பாயிண்ட் டேலி. அதனால் இவங்க 2 பேரும் 3வது இடத்துல இருக்கிறாங்க. 83 ஒரு ஆளுக்கு 83. 100 பாயிண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல 83 எடுத்துருக்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா பிரதர் மார்ஷல் 3வது இடத்துல இருக்கீங்க, முன்னுக்கு வாங்க. இவரு கூட அந்த பாயிண்ட் 83 எடுத்திருக்கிறது அடுத்த நபர்
நம்ம திட்டத்தின் 83. ஸோ இப்போ இவங்க வந்து டாப் 3ல் இருக்காங்க, டாப் 5ல் இருக்காங்க. டாப் 5ல் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இறங்கி கொஞ்சம் கீழே நின்றுங்க. அடுத்தது வந்து டாப் 5க்கு இன்னும் 2 பேர் போகிறாங்க. இதிலேருந்து 2 பேரை நாங்கள் வெளியாக்கிட்டு அடுத்த 2 பேரில் யார் டாப் 5க்கு போகிறா, யார் வெளியாகிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தெரியுதாங்களா? இந்த பக்கம் தெரியுதாங்களா அவங்க? ஓகே, இவங்க வந்து 87 பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. 87 பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் சேம் 87 2 பேர் எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, 2 பேர் வந்தீங்கன்னா டாப் 4 ஆச்சு. இன்னும் ஒரு ஆளுக்கு தான் ஸ்பாட் இடம் இருக்கும். ஓகேவா? அதில் இது 87 எடுத்ததில் கணக்கு பண்ணுவோமா? 5 4 எஸ்தேண்ட்ரோ 87 இங்கே கீழே இருக்கு. ஓகே, இவங்க கூட அதே 87 எடுத்து டாப் 5க்கு வருகிற நபர் கணக்கு பண்ணுவோம். 5 எலினா. ஓகே, எங்கிட்ட வந்திருக்கேன் அந்த பக்கம் வந்திருக்கேன் 2 பேர். ஓகே, அடுத்தது ஒரே ஒரு நபர். இதுல இருந்து டாப் 5க்கு ஒரு நபர் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு நபர் இன்னைக்கு வெளியாக போகிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இதில் வந்து யாருமே வெற்றி தோல்வி கிடையாது. எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தான். ஓகே, இந்த 1வது இடத்துல இருக்கிறவங்க எடுத்த பாயிண்ட்ஸ் 95. 5 பாயிண்ட் தான் குறைவு 100க்கு. அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸோட கொஞ்சம் குறைவுல, சரியா? 5வது இடத்துக்கு 10லேருந்து கணக்கு பண்ணுவோம். 10லேருந்து 10 நம்மளுடைய டாப் 5 தேடல்ல இருந்து முதன் முறையாக டாப் 5ல டாப் 6 2 பேரும் செலக்ட். 2 பேருமே 95 பாயிண்ட் எடுத்து டாப் 5ல டாப் 6. ஹalleluya. ஸோ நம்ம டாப் 6 தான் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. மோசஸும் பிரிஷிலாவும் 95 எடுத்திருக்காங்க ஆளுக்கு. எஸ்தேண்ட்ரூ எலினா 87, மார்ஷல் பிரசன்னா 83. அதனால என்னாச்சு, அங்கே வந்து டாப் 5 வந்து 6 வந்துருச்சு. அதனால தான் நம்ம 4வது 5வது 6வது எடுக்க முடியல. ஆனால் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தான் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசமே இல்லை, சரியா? ஸோ நேற்று தினத்தில் நடந்த அருமையான ஒரு காரியத்துக்காக நாங்கள் தேவனை நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற அவங்களுடைய ஏன் இங்கே இவங்க நிற்கிறாங்கன்னா, அவங்களுடைய டாபிக் 2வது பாயிண்ட்ஸ் 2வது கான்டென்ட், அதில் அவங்க வெளிப்படுத்தினதான கான்டென்ட்டாக இருக்கட்டும், அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஜட்ஜஸோடைய பாயிண்ட்ஸ் பிரகாரம் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஸோ வாழ்த்துக்கள். டாப் 6 நீங்கள் தான் டாப் 6ல் இருக்கீங்க. நாங்கள் வச்சு டாப் 5 தான் டார்கெட் பண்ணோம். 2 பேர் அப்படியே அந்த சேம் பாயிண்ட் எடுத்ததுனால டாப் 6க்கு போயிருக்கீங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வாரத்தில் உங்களுக்கான டாபிக் நாங்கள் கொடுப்போம். அந்த டாபிக் நீங்கள் எப்படி 1 2 3ன்னு குலுக்கல் முறையில் எடுத்தீங்களோ அதே போல் அடுத்த வாரத்தில் குலுக்கல் முறையில் உங்களுக்கான டாபிக் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த டாப்பிக்கை ஒட்டி நீங்கள் பேச போகிறீங்க. அதிலேருந்து தான் டாப் 3 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். டாப் 6லேருந்து டாப் 3 செலக்ட் பண்ண போகிறோம். அந்த டாப் 3 தான் வந்து என்ன செய்வாங்க, அடுத்த மாதம் 12ஆம் மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கும் நாங்கள் டாபிக் கொடுப்போம். அந்த டாப்பிக்கில் தான் அவங்க பேசணும், சரியா? ஸோ வாழ்த்துக்கள். கரங்களை தட்டுவோம். எவ்வளோ நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்.
பேசுனா அப்படி தான் பேசணும். நடுங்குது கால். ஆக்சுவலி எதிர்பார்க்கல, மேலே ஏறும்போது கூட வந்துட்டு நர்வஸ் ஃபுல்லாக ஷிவரிங்க, அப்படி காலிலேருந்து உச்சத்து அப்படியே அதான் ஃபர்ஸ்ட் டைமில். பட் தேவனுடைய வழிநடத்தலில் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வழி நடத்துவார் நம்புகிறேன். ஆக்சுவலி நான் அங்கே நின்றுட்டுருக்கிறப்போ நானும் மோசஸும் நான் வந்து ரொம்ப டிசைர் பண்ணது மோசஸ் கண்டிப்பாக போய் ஆகணுன்னு. ஏன்னா நேற்றுள்ள அவரோட லைஃப் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பேசியிருந்தாருன்னு. நான் எதிர்பார்க்கல. நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மோசஸ்லேருந்து இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிரசங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்குள்ளே இவ்வளோ காரியம் இருக்குது, மெய்யாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லி ரொம்ப அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இருந்தப்போ கூட எனக்கு கவலையே இல்லை நான் வெளியானா கூட. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்கள நிமித்தம் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி 2 பேருமே போனது வந்துட்டு மெய்யாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எப்போ வந்து அண்ணன் சொன்னாரோ நம்ம காம்படிஷன் செய்கிறோன்னு, அதே வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு அதே வாரத்தில் நான் வந்துட்டு என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அப்போவே நான் வந்து இந்த டாபிக் எடுத்து எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு எவ்ரி சிங்கிள் டே நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி போல்டாக பேசணும், அதில் எதுவுமே குறைஞ்சிடக்கூடாது. அண்ட் ஆண்டவர்கிட்ட நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் யார் எக்ஸாம்பிள் வைக்கணும். நான் வந்துட்டு சொந்தமாக இதை வந்துட்டு தேடி ஒரு சாஸ்லேருந்து தான் பார்த்தேன். ஆனால் ஸ்டில் அந்த அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் எடுக்காமல் நம்ம வேறு யாரை கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்ச காரியம் இது. மெய்யாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவரோட கைடன்ஸ் என்னோட இருந்ததுக்காக. அண்ட் லீடர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஷாலும், ஐயோ உண்மையாக என்னால் எதிர்பார்க்க முடியல. ஏன்னா நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். நர்வஸ்னால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நான் ஸ்டேஜ் மென்னுக்கு வந்துடுவேன், வாரம் லீட் பண்ணும் போதெல்லாம் பண்ணுறோம் தான். ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் பேசுகிறத. அதை நான் அம்மா கிட்ட வந்து சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி. ப்ரிப்பரேஷன் செஞ்சிட்டு இருக்கும்போதே எனக்குள்ளேயே வந்து உண்மையாக சொன்னோன்னா என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காகவே இருந்துச்சு. நான் இங்கே வந்து கூட என்னோடய லீடர்கிட்ட கூட சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களே ஃபீல் பண்ணாங்க நான் பேசும்போது. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் எப்படி என்னை கைட் பண்ணுமோ அப்படி கைட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் ஸ்டேஜ்க்கு வந்தேன். கர்த்தருக்கு மெய்யாக நன்றி செலுத்துகிறேன். நான் கொன்வே பண்ணணும்னு நினச்சதை தாண்டி தேவன் என்னை கொன்வே பண்ண காரியங்கள் அந்த நேற்று ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அதுக்கு மெய்யாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். க்ளோரி டு காட். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த வருஷத்தில் நானும் நிற்பேன்னு. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண மெசேஜ் வந்து வேறு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன், அது பேசலாமா வேணாமான்னு. அப்போ எனக்கு வந்து ஒரு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சனால தான் அந்த டாப்பிக்கை நான் எடுத்து அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியும் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ என் லீடர்கிட்ட வந்து நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கரெக்டாக இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஆனால் அவர் கொடுத்த பதில் எல்லாமே ஒரு ஸ்டிக்கரில் தான் கொடுப்பாரு. ஸோ அது ஒன்று எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நான் மேலே ஏறி பேசுகிறப்பையும் நான் ஏறுறதுக்கு முன்னுக்கு ஒன்று தான் என்ன சொல்கிறது ஆண்டர்கிட்ட சொன்னேன். நான் ரொம்ப என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல, அதில் நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஆண்டர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இது வந்து நான் பேசுகிறதா இருக்கக்கூடாது, நீங்கள் அதை பேசுகிறதா இருக்கணும்னு சொல்லி தான் ஏறினேன். ஏறிட்டு பேசிவிட்டு நான் இறங்கிட்டேன். கிடைக்குதோ கிடைக்கலையோ அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் டெலிவர் பண்ணிட்டு போயிடுறேன்னு தான் சொன்னேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணல நானும் இவங்க கூட நிற்பேன்னு. ஸோ க்ளோரி டு காட். தேங்க்ஸ் ஜட்ஜஸ், தேங்க்ஸ் எவ்ரிவன். ஸோ அப்புறமேல் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த 10 பேருக்கும் சொல்லுங்கள். 10 பேருமே மிக சிறப்பாக செஞ்சாங்க. இந்த வீடியோஸ்லாம் கூடி சீக்கிரத்தில் வெளிவரும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் எங்களோட இணைஞ்சிருங்கள். ரவுண்ட் 2க்கு ரெடியாகுங்க. நம்ம ரவுண்ட் 2 வந்து 11ஆம் மாதம் கடைசியில் வரும். அதுவும் லைஃப்பில் போகும். அதுவும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ 10 பேருமே வின்னர் தான். 10 பேருமே வின்னர். நேற்று நீங்கள் இருந்திருக்கணும். இந்த 10 பேருமே பேசும்பொழுது எங்களுக்கு வந்து புதுசாக பேசுகிற மாதிரியே தெரியல. ரொம்ப பழக்கமான ஒருத்தர் வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது போல தான் இருந்துச்சு. அதில் நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க,
போட்டியின் அடிப்படையில் நம்ம ஒரு 6 பேர் எடுத்திருக்கோம். என்னென்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் குரூப்புக்கு வந்து சேரும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்கள் குரூப்புக்கு வந்து சேரும். இப்போ இவங்களோட பாயிண்ட்ஸும் குரூப்பில் சேரும். இவங்க 2வது ரவுண்டுக்கு போகிறாங்களே அந்த பாயிண்ட்ஸும் அந்த குரூப்புக்கு தான் வந்து சேரும். அப்போ ஆமாம். ஸோ மிஸ் பண்ணதுனால தான் நான் தான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னு நீங்கள் போய் ஜட்ஜஸை பார்த்து நேராக கேட்டுடலாம். எந்த இடத்துல நான் வந்து மிஸ் அவுட் பண்ணேன், எந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம். சரியா? ஸோ காட் பிளஸ் யூ. தயார்படுத்துங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கான டாபிக் என்னன்னு சொல்லி தெரிய வரும். அதை கொண்டு நீங்கள் அதுக்கப்புறம் செயல்படலாம். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. அலியாலேருந்து 2 பேர் இங்கே இருக்கிறோம். ஜீசஸ் என்கரோ சோல்லேருந்து 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. நியூ பிகினிங் ரீசார்ஜ். ஸோ வாழ்த்து சொல்லுங்கள். தயவு செஞ்சு போய் இவங்களெல்லாம் விடைக்காதீங்க. தோத்துட்டா அப்படிலாம் இல்லை, எல்லாருமே வின்னர் தான். யாராவது விடைச்சிங்கன்னு காதில் கேள்விப்பட்டேன் பாயிண்ட் வெட்டுவோம். சரியா? சரியா? ஆமாம், அடுத்தது பேச விட்டுருவோம். சரியா? ஸோ காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இப்போதைக்கு பாய், ஷாலோம்.